வணக்கம். டெட் எக்ஸாம் 2023 கேட்ட கேள்வி. முதல் 49 இயல் எண்களின் கூடுதலின் வர்க்கமூலம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. வர்க்கமூலம்னா நமக்கு ரூட்னு அர்த்தம். இப்ப நமக்கு முதல் n எண்களோட கூடுதலோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா n × n+1/2. அதாவது n எண்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து எதா வேணா இருக்கலாம். இங்க நமக்கு கொஸ்டின்ல 49 கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு என்னங்கிறது 49. அப்ப என்ன பாத்தீங்கன்னா என்ன 49 49. அடுத்து இங்க என்ன தானே என்ன 49 + 1/2. அப்ப என்ன பாத்தீங்கன்னா நமக்கு 49 அப்படியே வந்துடும். அடுத்து 49 கூட 1 கூட்டும் போது நமக்கு 50 வருமா? இப்ப என்ன வரும்? 50. அடுத்து கீழே பாத்தீங்கன்னா /2 இருக்கு. இப்ப நம்ம இந்த ரெண்டையும் கட் பண்ணலாமா? 2 2 25 2 நமக்கு 50 வரும். அப்ப நமக்கு மிச்சம் என்னது பாத்தீங்கன்னா 49 × 25 வருது. இதான் நமக்கு n எண்களோட கூடுதலோட வேல்யூ. நமக்கு கொஸ்டின்ல அந்த கூடுதலோட வர்க்கமூலம்னு கேட்டிருக்காங்க. வர்க்கமூலம்னா என்னது? ரூட் அர்த்தமா? அப்ப என்ன போகணும்? நம்ம இங்க ரூட் போட்டுக்கணும். இப்ப நமக்கு ரூட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா 49 இருக்கு, 25 இருக்கு. நமக்கு 49 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 7ஓட ஸ்கொயர் தான் 49. 7 ஸ்கொயர் அப்படின்னா 7 × 7 அர்த்தம். 7 7 49 அப்படிதானே? அப்ப நமக்கு என்ன பண்ணலாம்னா இந்த 49க்கு பதிலா நம்ம 7 ஸ்கொயர் போட்டுக்கலாம். ரூட்டு இதுக்கு பதிலா 7 ஸ்கொயரு பெருக்கல் இங்க நமக்கு 25 இருக்கு. நமக்கு 25 அப்படிங்கிறது 5ஓட ஸ்கொயரு. 5 ஸ்கொயர்னா 5 × 5ன்னு அர்த்தம். 5 5 25 தானே? அப்ப நமக்கு 25 அப்படிங்கிறது 5 ஸ்கொயர்னு அர்த்தம். இப்ப என்ன பண்ணலாம்? இதுக்கு பதிலா 5 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்ப நமக்கு ஒரு ரூட்டுக்குள்ள ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ரூட்டையும் அந்த ஸ்கொயர்ஸையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப நமக்கு மிச்சம் என்ன இருக்கும்னா இங்க 7 இருக்கும், இங்க நமக்கு 5 இருக்கும். 7 5 நமக்கு 35 வருமா? அப்ப நமக்கு 35 தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்குது. இதே மாதிரி முதல் 20 எண்களோட கூடுதல் என்ன வருது நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க.